அங்கே பாரு, அந்த நாய் இன்னைக்கு ஒரு நாள் பிறந்துச்சு. பசிச்சு அங்கங்கே அலையிறது, யாராவது சோறு போட்டா சாப்பிட்றது, நிழல் பார்த்த படுக்கிறது. அதோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு செத்து போச்சு. பிறப்புக்கு இறப்புக்கு நடுவில் ஏதாவது சாதிச்சுதான்னு கேட்டா எதுவுமே இல்லை. நாளைக்கு இப்படி ஒரு நாய் இருந்ததா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியாது. இதுதான் அதோடைய லைஃப். ஆனா நம்ம லைஃப் அப்படி ஆகக்கூடாது. மனுஷனா பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். ஏதாவது சாதிக்கணும்டா, இந்த மண்ணுக்கு ஏதாவது செய்யணும். இல்லைன்னா செத்து போன மாதிரி. ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. இது ஒரு பிரில்லியண்டான கான்செப்ட். நீங்கள் நினச்சது நடந்ததுன்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாற்றம் உருவாகும். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க போய் சேரணும். அதுக்கு ஒரே வழி மீடியா. ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி நாம இதெல்லாம் சொல்லணும். ஆனால் நான் ஒரு காமன் மேன். நான் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டா யாரை வருவாங்க? மச்சான், எனக்கு ஒரு விஐபியை ரொம்ப நல்லா தெரியும்டா. அவர் கல்விக்காக உயிரே கொடுப்பாரு. அவர் மட்டும் கான்செப்டை கேட்டா சத்தியமா ஒரு பெரிய லைவ் ப்ரெஸ் மீட்டே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பார். அதுக்கு நான் கேரண்டிடா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாட்டினுடைய ஒரு சராசரி மனுஷங்கிறது தவிர உங்க முன்னாடி பேசுறதுக்கு எனக்கு வேற எந்த தகுதியும் இல்லை. 5 நாளைக்கு முன்னாடி சந்துருங்கிற ஒரு கூலி தொழிலாளி தன்னுடைய குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அந்த குடும்பமே அழிஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் நம்ம நாட்டுடைய எஜுகேஷன் சிஸ்டம். இந்தியாவில் 73% ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. இன்னைக்கு நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க சார்பா உங்க முன்னாடி பேச வந்திருக்கேன். தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எப்படி செயல்படுது, அதுல என்ன இருக்கு என்ன இல்லை அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இல்லைங்கிறதா அதிகமா இருக்கு. அதுல நம்பர் 1 ஃபேக்கல்டி, அதாவது குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள். கல்வியுடைய தரம் நல்லா இருக்கணும்னா தரமான ஆசிரியர்கள் இருக்கணும். ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வேலை செய்யற ஆசிரியர்கள் சின்சியரா இருக்காங்களா? 25% டீச்சர் ஸ்கூலுக்கே வரதில்லை. சில ஸ்கூல்ஸ்ல ஹெட் மாஸ்டர்ஸ் இருக்கிறதே இல்லை. இதை தவிர இந்தியாவில் 20% கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல ஆசிரியர்கள் வேலைக்கான இடங்கள் காலியாவே இருக்கு. நம்பர் 2 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு அமைப்பு சிறப்பா செயல்பட தேவையான கட்டமைப்பு. சரியான கிளாஸ் ரூம் வசதி இல்லாம இந்தியாவில் பல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இன்னும் மரத்தடியில தான் நடந்துகிட்டு இருக்கு. இதை விட கொடுமை என்னன்னா, பீகார், ஒரிசா போன்ற மாநிலங்கள்ல பிளாக் போர்டு கூட இல்லாம செவுத்துல எழுதி பாடத்தை நடத்திட்டு இருக்காங்க. பல ஸ்கூல்களில் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு பிளே கிரவுண்ட் இல்லை, லேப் இல்லை, கம்ப்யூட்டர்ஸ் இல்லை. இருந்தாலும் அது வேலை செய்யறது இல்லை. நம்பர் 3 கிளென்லினஸ். நம்ம நாட்டில் பெரும்பாலான கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல குழந்தைங்களுக்கு நல்ல குடிநீர் வசதி இல்லை, போதிய டாய்லெட் வசதி இல்லை. அப்படி இருந்தாலும் அது கிளீனா இருக்கிறது இல்லை. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் குழந்தைங்க இருக்கிற இடம் பள்ளிக்கூடம் தான். அதுவும் கிளீனா இல்லைன்னா அவங்க எப்படி ஆரோக்கியமா வளர முடியும்? நம்பர் 4 மோட்டிவேஷன், உற்சாகப்படுத்துதல். உன்னால முடியும் அப்படின்னு ஊக்கப்படுத்தினதானே சரியா படிக்காத குழந்தை கூட நல்லா படிக்கணும்னு முயற்சி பண்ணும். ஆனா அப்படி செய்ய
பெரும்பாலான டீச்சர்ஸ்க்கு அக்கறையும் இல்லை, பொறுமையும் இல்லை. நம்ம நாட்டில் ரைட் டு எஜுகேஷன் சட்டத்தின்படி 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கல்வி இலவசம் தான். ஆனால் குவாலிட்டி பெரிய கொஸ்டின் மார்க். இது வரைக்கும் எந்த அரசியல்வாதியாவது தன்னுடைய பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்காங்களா? இல்ல. ஏன்னா அந்த ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கே தெரியும். இதை விட கொடுமை என்னன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாடம் சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸே அவங்களுடைய பசங்களை பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கிறாங்க. இப்படி இருந்தா எந்த நம்பிக்கையில நடுத்தர மக்களுக்கு அவங்களுடைய குழந்தைங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு மனசு வரும்? அதனாலதான் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல எல்லா வசதிகளும் இருக்கும், ஆனா ஃபீஸ் மறுபடியும் கொஸ்டின் மார்க். டொனேஷன், அட்மிஷன் ஃபீஸ், கேம்பஸ் டெவலப்மெண்ட் ஃபண்ட், பில்டிங் ஃபண்ட், இப்படி புது புது பேர்ல பேரண்ட்ஸ் கிட்ட லட்சக்கணக்கில் பணத்தை கறக்குறாங்க. சம்பாதிக்கிற பணத்துல பாதி ஃபீஸ்க்கு போயிடுச்சுன்னா மீதி பணத்துல அவன் என்ன சாப்பிடுவான், எப்படி குடும்பத்தை நடத்துவான்? பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு வசதியும் இல்லாம, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு மனசும் இல்லாம எத்தனையோ தாய் தகப்பன் ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பிழைக்கிறான். இந்த பிரச்சனைக்கு ஆஸ் எ காமன் மேனா நான் சொல்லிக்க விரும்புற தீர்வு, இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸையும் நேஷனலைஸ் ஆக்கணும். அப்படி அரசுடைமையாக்குனா இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸும் மூடப்படும். ஆனா பிரைவேட் ஸ்கூல்ஸ் முதலாளிங்க எந்த காரணத்து கொண்டு பாதிக்கப்படக்கூடாது. அவங்க ஸ்கூலுக்கு செலவு செஞ்ச நியாயமான பணத்தை கவர்மெண்ட் கொடுத்து அந்த ஸ்கூலை விலைக்கு வாங்கணும், இல்ல லீஸ்க்கு எடுத்து நடத்தணும். இது ஒன்றும் தப்பான விஷயம் ஒன்றும் இல்லை. ஒரு ரோட எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா இந்த பக்கம் 10 அடி அந்த பக்கம் 10 அடின்னு கேட்டு அந்த நிலத்தோட சொந்தக்காரங்கிட்ட கவர்மெண்ட் பணம் கொடுத்து வாங்குறது இல்லையா? அது விவசாயம் பண்ற நிலமா இருந்தாலும் கூட அது தப்பு இல்லைன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸை கவர்மெண்ட் வாங்குறது தப்பே இல்லை. இது ஏதோ நான் புதுசா சொல்றது இல்ல. எத்தனையோ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இப்போ இது நடைமுறையில் இருக்கு. பணம் கொடுத்தாதா படிப்புங்கிற நிலைமை இந்தியாவில் எங்கேயும் இருக்கக்கூடாது. ஆட்டோக்கார பையனா இருந்தாலும் சரி, டாடா பிர்லா பையனா இருந்தாலும் சரி, அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கணும். அது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கணும். இப்படி எல்லாம் நடந்தா நாடு எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம நாட்டோட கல்வி தரம் 100% முழுமையா இருக்கும். சைல்ட் லேபர் அப்படிங்கிற வார்த்தையே இந்தியாவில் இருக்காது. நாளைய இந்தியாவை வழிநடத்துற அரசியல்வாதி ஒரு தலை சிறந்த தலைவனா இருப்பான். ஒரு ஒழுக்கமான சமுதாயம் உருவாகும். உண்மையான நாட்டுப்பற்று ஒவ்வொரு இந்தியனுடைய மனசுலையும் உருவாகும். படிப்புங்கிறது ஒவ்வொரு குழந்தையுடைய பிறப்புரிமை. அதை பறிச்சு அவங்கள அவமானப்படுத்துறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இல்லை. இந்த உலகத்திலே நான் மதிக்கிறது 2 பவர். ஒன்னு ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொன்னு மீடியா. நான் சொன்னது உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா தயவு செய்து இதை நாடு பூரா கொண்டு போய் சேருங்க. எனக்காக இல்லை, நம்ம நாட்டுக்காக. ஜெய் ஹிந்த். தனியார் பள்ளிகள் அனைத்தும் அரசுடைமையாக்க வேண்டும் என்று அபிமன்யு என்பவரின் கருத்து தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் அபிமன்யுவிற்கு ஆதரவாக பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர். எங்களுக்கு மே மாசம் முடிஞ்சு ஜூன் மாசம் ஏன்டா பிறக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். 10 ரூபா வட்டிக்கு வாங்கி தான் படிக்க வச்சுட்டு. தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் குறிப்பாக இளைஞர்களிடம் அபிமன்யுவின் கருத்துக்கள் பெருத்த வரவேற்பை பெற்றுள்ளது. பத்திரிகை ஊடகங்களும் அபிமன்யுவின் கருத்துக்களை ஆதரித்துள்ளன. இது மட்டும் நடந்தா இந்தியா 10 வருஷத்துல வளர சைடும். நிச்சயமா இது மாதிரி நடந்தா என் பையன் பெரிய அதிகாரியா தான் வருவான். நம்ம தம்பி சொன்னதெல்லாம் என்னைக்கு இங்க நடக்குதோ அன்னைக்கு தான் நமக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்ச மாதிரி. Good evening, ladies and gentlemen. As president of All India Private School Owners Association, I welcome you all. Today we have a situation in our hand. Who is this Abhimanyu? நேற்று வரைக்கும் இவன் யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்தியாவில் பாதி பேருக்கு இவனை தெரிஞ்சிருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல அது சரியில்லை இது சரியில்லைன்னு என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். ஆனா பிரைவேட் ஸ்கூல்ஸை நேஷனலைஸ் ஆக்கணும்னு சொல்றதுக்கு இவன் யாருங்க? ஆஸ் ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா சொல்ற உரிமை அவனுக்கு இருக்கு. சிட்டில பிரைம் லொகேஷன்ல ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு 5 ஏக்கர் நிலம் வாங்கி இப்பதான் 2 பிளாக்ஸ் கட்டி இருக்கேன். இன்வெஸ்ட் பண்ணதுல 10% கூட கவர் ஆகல. எந்த காரணத்தை கொண்டும் பிரைவேட் ஸ்கூல் ஓனர்ஸ் பாதிக்கப்படக்கூடாது.
அவங்க ஸ்கூல்ல இன்வெஸ்ட் பண்ண பணத்தை கவர்மெண்ட் திருப்பி தரணும்னு நமக்கு ஃபேவரா தானே பேசியிருக்கான். அப்படியே கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணா கூட நம்ம ஸ்கூல் நலத்துக்கு இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ரேட்டை தருவாங்களா? கவர்மெண்ட் வேல்யூ தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 75 வருஷமா நாங்க ஸ்கூல் நடத்திட்டு வரோம். 1940 எங்க தாத்தா இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சாரு. 67 எங்க அப்பா எடுத்து நடத்த ஆரம்பிச்சாரு. 85 நான் டேக் ஓவர் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு என் பையன் இதை ரன் பண்ணுவான். இத லீஸுக்கோ இல்ல கவர்மெண்ட் வேலை கொடுத்துட்டா எங்க பிசினஸ் என்ன ஆகுது? அதைத்தானே அவனும் சொல்றான், படிப்பை பிசினஸ் ஆகாதீங்கன்னு. நமக்கு தான் செட் ஆக மாட்டேங்குது. என்னயா அண்ணே, அஸ்திவாரம் போட 5 லோடு மண்ணு, 5 லோடு செங்கல், 300 மூட்டை சிமெண்ட் வந்திருக்கு. என்னென்ன பண்ணலாம்? எத்தனை பேர் எல்லாத்தையும் அபிமன்யு வீட்டில் இறக்கடா. அவன் தான் நமக்கு சமாதி கட்ட போறான். வேடா போன ஸ்கூலே இழுத்து மூட போறான். மண் வந்துக்குது, புண்ணு வந்துக்குதுன்றான் சிங்க. என்ன புரிஞ்சுதா? எதை கேட்டாலும் தலாட்டு. எதுக்கு நாம டென்ஷன் ஆகணும்? எவனோ ஒரு ஜோக்கர் பிரஸ் மீட் வச்சு சொல்லிட்டா அது நடந்துருமா? அவனுக்கு ஆல் இந்தியா லெவல்ல ஸ்டூடெண்ட் சப்போர்ட் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் பவர் என்னன்னு தெரியும்ல. நினைச்சா எதை வேணாலும் சாதிப்பாங்க. அவ்வளவு ஏன் டெல்லியில ஒரு மினிஸ்டர் இதை கன்சிடர் பண்றான்னு பாசிட்டிவா பேசிருக்காரு. இது போதாதா? அப்போ நாம நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் குறைச்சு பார்ப்போம். அப்ப இந்த மீட்டிங் எதுக்குங்க? சும்மா வேஸ்டா? இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் மீடியா. அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டோம்னா ஐ திங்க் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். சரியா சொன்னீங்க. அவனுங்க அதையும் ஷூட் பண்ணி டெலகாஸ்ட் பண்றானுங்க. அப்புறம் நமக்கு ஆப்பு தான் சிங்க. டேய் என்னடா? ஐயோ சாரி மச்சான். முடிவு எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டு இருக்கு மச்சான். மறக்காம சொல்வீங்கல்ல? ஐயோ கண்டிப்பா சொல்றேன் மச்சான். அந்த ஆண்டி உசார் பண்றதுல இருக்காது. இல்ல மச்சான். மச்சான் எம்எல்ஏவா இருக்கிறான். என்ன முடிவு எடுத்தீங்கன்னு கேக்குறான். அவன் ஏன் கேக்குறான்னு பாக்குறியா? அவனும் 4 ஸ்கூல் வச்சிருக்கான். நான் யாரை வச்சிருக்கேன் தெரியுமா? ஹாய். இத மட்டும் கரெக்டா புரிஞ்சுக்கோ. ஏற்கனவே கவர்மெண்ட் சொன்னபடி குறிப்பிட்ட பர்சன்டேஜ் சீட்டை ஏழைகளுக்குன்னு ரிசர்வ் பண்ணிட்டோம். இப்ப மிச்சம் இருக்கிற நம்ம கோட்டாவையும் அபிமன்யு சம்பாதிக்க விட மாட்டான் போல இருக்கே. எந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் இந்த அளவுக்கு மோசமா எஜுகேஷனை வியாபாரம் ஆக்குறது இல்லன்னு அவன் சொல்றானே. ஏன் சார் நீங்க அவனுக்கு ரெப்ரசன்டேட்டிவா இல்ல இந்த அசோசியேஷன்ல மெம்பரா? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தலைவா, இங்க இருக்கிறவங்க 1-2 ஸ்கூல் தான் நடத்துறவங்க. ஆனா நீங்க டெல்லி, மும்பை, ஹைதராபாத்னு 23 ஸ்கூல் நடத்துறீங்க. பிரசிடென்ட் நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நாங்க கட்டுப்படுறோம். மொத்தத்துல நம்ம நாடு நல்லா இருக்கணும், நம்ம நாட்டோட குழந்தைங்க நல்லா படிக்கணும். அது போதும் தலைவரே. என்னங்க இவங்க அபிமன்யுக்கே சாதகமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேச்ச கேட்டா நாம அவ்வளவுதான். ஆமா ஆமா. விக்ரம் தாகூர் தெரியுமா? வணக்கம். வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உட்காருங்க. இவர் மிஸ்டர் ராம்நாத். கர்நாடகாவில் 15 ஸ்கூல்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தெரியும். இவர் பேரு கோடீஸ்வர ராவ். ஆந்திராவில் 15 ஸ்கூல்ஸ் இருக்கு. கடப்பால மிகப்பெரிய கிரானைட் ஃபேக்டரி இருக்கு. இவர் பேர் மிஸ்டர் முரளி. சென்னையில் 10 ஸ்கூல்ஸ் இருக்கு, 12 பெட்ரோல் பங்க் இருக்கு. அதோட ஒரு பெரிய கார் ஏஜென்சியும் வச்சிருக்காரு. இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை, ஹோம் ஒர்க் வேணும். ஹோம் ஒர்க். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் அபிமன்யு. அவன் சொல்றத மட்டும் அரசாங்கம் ஏத்துக்குச்சுன்னு வைங்க, அப்போ உங்க எல்லாருக்கும் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 80 கோடி ரூபாய் லாஸ். எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல, நீங்க தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணும். சொல்யூஷன் சொல்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. அவனுக்கு மீடியா பவர் மட்டும் இல்லை, மீடியா பவரோட சேர்த்து பப்ளிக் சப்போர்ட்டும் இருக்கு. அதனால அவன் சொன்ன கருத்தை மக்கள் மறந்து போற மாதிரி ஏதாவது செய்யணும். என்ன செய்யணுங்கிறீங்க? அது என்னோட வேலை. வணக்கம். முதன்மை செய்திகள். கல்வி அமைச்சர் ஜனார்தன் உதவியாளர் சுட்டுக்கொலை. பண்ணை வீட்டில் புகுந்து மர்ம நபர்கள் துணிகரம்.
சற்று முன் வந்த செய்தி. இன்று மாலை சுமார் 6:30 மணியளவில் சென்னை, ஹைதராபாத், பெங்களூரு, மும்பை ஆகிய இடங்களில் சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடித்து சிதறின. பார்க்கவே பாவமா இருக்கு. 150 பேர் ஒரே நேரத்தில் 4-5 இடத்துல பாம்பு பிளாஸ்ட் ஆயிருக்கு. எல்லாம் உங்களுக்காக தான். என்ன சொல்றீங்க? என்ன அப்படி பார்க்குறீங்க? ஒரு கோட்டை சின்னதாக்கணும்னா அது பக்கத்தில் ஒரு பெரிய கோட்டை போடணும், அவ்வளோதான். அபிமன்யுவோட மேட்ரை மீடியாவும் பப்ளிக்கும் சுத்தமாக மறக்கணும்னு தானே ஆசைப்பட்டீங்க. அதுக்காக தான் இதெல்லாம். What are you saying, man? அப்போ பாம் பிளாஸ்ட்? பாம் பிளாஸ்ட் நான் தான் பண்ண வச்சேன். நாம தான் பண்ண வச்சோம். இப்போ அபிமன்யு சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டான்ல. இன்னையிலிருந்து 10-15 நாளைக்கு எல்லா சேனல்ஸ்லையும் இதே நியூஸ், இதே டிஸ்கஷன். ஹாப்பி? ஓகே, இன்னைக்கு சாயந்தரம் 7 மணி நியூஸை மிஸ் பண்ணாதீங்க. என்ன, அது அபிமன்யு ஸ்பெஷல். முக்கிய செய்தி. 2 தினங்களுக்கு முன் சுட்டுக் கொல்லப்பட்ட திரு விஸ்வநாதன் கொலை வழக்கில் இன்று திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. தனியார் பள்ளிகளை அரசுடைமையாக்க வேண்டும் என்று கூறி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய திரு அபிமன்யு இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு இருப்பதாக போலீசாருக்கு துப்பு கிடைத்துள்ளது. அவர் விரைவில் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஸ்வநாதன் கொலை வழக்கில் அபிமன்யுவை சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் கைது செய்துள்ளனர். கொலை நடந்த இடத்துல நீங்க இருந்ததா சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அமைச்சரோட உதவியாளர் விஸ்வநாதன் ஏதோ கல்வி சம்பந்தமா பேசணும்னு என்ன வர சொல்லியிருந்தாரு. நான் இங்கே போனதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பேசுறேன்னு என்ன திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். காவல்துறை தொடர்ந்து விசாரிப்பதாலும் குற்றவாளி வெளியில் இருந்தால் சாட்சிகளை கலைத்து விடலாம் என்ற வாதத்தை இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே accused is remanded. உண்மையிலேயே நான் தப்பு பண்ணியிருந்தா தண்டனை அனுபவிச்சு வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா எந்த தப்பு செய்யாத என்ன திட்டம் போட்டு உள்ளே அனுப்புறாங்க. நான் வெளியே வருவேனா இல்ல உள்ளேயே இருப்பேனான்னு எனக்கே தெரியாது. எதிரி யாருன்னு தெரிஞ்சா போராடலாம், ஆனா யாருன்னே தெரியாது. இந்த நிலைமையில எனக்காக வெயிட் பண்ணுன்னு எதை வச்சு நான் நந்தினிக்கு சொல்ல முடியும்? அவருடைய நிலைமையில இருந்தா நிச்சயமா என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன். ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். அவரும் அதாண்டா செய்யணும். மாப்பிள்ள, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேண்டாம் சார், வேண்டாம். நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. உங்க மாதிரி குடும்பத்துக்கு என்ன மாதிரி ஒரு ஆள் வேண்டாம். நீங்க எல்லாம் எப்ப சந்தோஷமா இருக்கணும். நந்தினி, என்னடா இவ்வளவு நாள் காதலிச்சுட்டு இப்ப ஒரே அடியை தூக்கி எரிச்சிட்டு போறான்னு தானே யோசிக்கிறேன். பாதையே தெரியாம இருட்டில் நடந்து போறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்ல. இட்ஸ் நாட் அட் ஆல் பிராக்டிகல். உனக்காக நான் விட்டு கொடுக்குறதோ இல்ல எனக்காக நீ விட்டு கொடுக்குறதோ இந்த தியாகம் இல்ல. தயவு செய்து வேண்டாம். கடவுள் மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரம் மறதி. கொஞ்ச நாள் இதெல்லாம் சரியாயிடும். உங்க இடத்துல நான் இருந்தா நிச்சயமா நான் இதான் செய்வேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிடு, மறந்துடு. சார், உங்களுக்கு தேவையானதெல்லாம் இருக்கு. வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, உடனே நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். டிவில பார்த்தேன் தலைவா, சோகா பேசுன உடனே இதுக்குள்ள போட்டாங்களா? நல்லவங்க வெளியே இருந்தா உங்களுக்கு ஆகாத. சித்தப்ப யாரு இவரு? யார் இவரா? கொய்யால போட்டனா
ஏழை பிள்ளைங்க படிப்புக்காக குறைப்பு தவறா தம்பி நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும் தம்பி ஐயா அண்ணே நீங்க சொன்னது மட்டும் நடந்துச்சுன்னா சத்தியமா சொல்றேன் நாளைக்கு என் பிள்ளையும் என்ன மாதிரி தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு வரமாட்டானே. டேய் குல்பி கோபாலே, உன்னை போட்டு தலை தான் கேஸ்ல உள்ள வரேன். என்னடா பெரிய ஹீரோ மாதிரி போஸ் கொடுக்குற? ஏன் என்ன பார்த்தா ஹீரோ மாதிரி தெரியலையா? கொடுத்த பில்டப் போதும் கிளம்புடா. எடுங்க சார். ஆமா சார், எனக்கு ஒரு டவுட்டு. வெளியே மர்டர் பண்ணா உள்ள வைக்கிறீங்க, உள்ள மர்டர் பண்ணா வெளில விட்டுருவீங்களா? தூக்குல தொங்க விட்டுருவோம். ஐ லவ் யூ. அம்மா டேய், ஜெயில் வாசல்ல வந்து அம்மா வாசல் கொண்டாடுறது. இன்னைக்கு எங்க அண்ணன் ரிலீஸ், அதான் திருஷ்டி கழிச்சோம். அவன் கொன்ன உனக்காக வாலண்டியா உள்ள வந்தேன். விடுங்க சார், அவனை துண்டு துண்டா வெட்டி போட்டு நானே வந்து சரண்டர் ஆயிடுறேன். மாஸ்டர் மாஸ்டர், நீங்க எப்படி இங்க? நான் எங்கெல்லாம் இருக்கணும் அங்கெல்லாம் நீங்களே இருக்கீங்களே, ஆச்சரியமா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? அந்த குல்பி கோபாலை கொல்றதுக்கு நான் அரெஸ்ட் ஆகி உள்ள வந்தேன். அவன் ரிலீஸ் ஆகி வெளில போயிட்டான். இப்போ நான் வெளில போகணும். ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்களா மாஸ்டர்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இல்லைங்க, உங்களுக்கு 2 சாய்ஸ் தரேன். ஒன்னு ஐடியா சொல்லுங்க, இல்ல கரத்தை கத்து கொடுங்க. சரி, ஐடியாவே சொல்லிடுறேன். அது அங்க பாருங்க, அந்த ஆள் தெரியறாரு. யார்? அந்த வாட்ச்மேனா? ஆமா, அவருக்கு 101 ரூபாய் கொடுங்க, வெளியே அனுப்பிச்சுடுவாரு. குல்பி கோபால் அவர் தான் அனுப்பிச்சது. ரியலி? ஐ லவ் யூ சார். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். தேங்க் யூ சார். அட, ஆபீஸர் தொப்பி திருடி போட்டிருக்கேன். என்ன காலி கிரவுண்டு பில்டிங் கட்டலையா? ஆமா, 101 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டேன். அந்த குல்பி கோபாலண்ண வெளியில விட்டியாமே. நான் 7 ரூபாய் மேல போட்டு அவசர ஆம்புலன்ஸ் மாதிரி 108 தரேன். என்னைய விட்டுறியா? 108 தர போறியா? ஆபீஸா? இப்ப பார், அந்த 108லயே நீ இப்ப ஹாஸ்பிடல் போக போற. அது எப்படி? எப்படி? என்ன? ஏய், உட்காந்து அண்ணனோட விளையாடு. வேண்டாங்க. ஏய், அண்ணன் சொன்னா கேட்கணும். யாராவது தண்ணி கொண்டாங்க. ஏய், என்னடா அங்க கும்பல? போய் வேலையா பாருங்க. டேய் 23, கிச்சன்ல வேலை இருக்கு, நீ அங்க போ. உன்னை வெங்காயம் மாதிரி உரிக்கவா இல்ல தக்காளி மாதிரி நசுக்கவா? ரெண்டையும் சேர்த்து அவன் பச்சடி பண்ணிடுவான். ரொம்ப டேஸ்டா இருக்கும்.
கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம கரண்ட்ல வச்சான். கரண்ட் இல்ல, கிளீன் போல்டு. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? தம்பி, நீ சொன்னதை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன். என் மனசுக்கும் சரின்னு பட்டது. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நானே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் வேணான்னு தான் நான் சொன்னேன். ஆனால் என் பொண்ணு தான் முதல் பத்திரிக்கை உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லி அவளே இங்கே வந்திருக்கா. இந்த நிலைமையில நான் உங்களை மீட் பண்ணுவேன்னு கனவுல கூட நினைக்கல. என்னை கல்யாணம் பண்ணிக்க போறவர், என்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டவர், நல்லவர் தான். டிகிரி ஹோல்டர், போலீஸ்ல சேரணும்னு ஆசைப்பட்டு கமாண்டோ ட்ரைனிங் எடுத்தவர், லஞ்சம் கொடுத்து வேலையில சேர மனசு இல்லாம இப்போ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சர்வீஸ் செஞ்சு சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, ஜிம்மில் ஏழை பசங்களுக்கு ஃப்ரீயாக கராத்தே சொல்லி கொடுப்பாரு. சமுதாயம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனுஷன். அவருக்கு அப்பா அம்மா இல்லை, இனிமே எல்லாமே நான் தான். இப்படிப்பட்டவரை தனியாக விட்டுட்டு சந்தோஷமா என்னால் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? என்னை மறந்துடுன்னு நீங்கள் சொல்லும்போது உங்கள் கண்ணில் இருக்கிற வலி தெரியாத அளவுக்கு உங்களை நான் காதலிச்சேன். இன்னைக்கு நல்ல நாள். கோர்ட் பெர்மிஷன்ஸ், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ரெடியாக இருக்கு. இப்போவே நம்ம கல்யாணம் நடக்கணும். நடக்கலைன்னா நாளைக்கு நீங்களே நினைச்சாலும் என்னை பார்க்க முடியாது. சார், நீங்க நினைக்கிற மாதிரி அபிமன்யுவை அவ்வளோ ஈஸியா போட்டு தள்ளிட முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டைம் பார்த்து அவன் கதையை முடிக்கிறேன்.
என்ன சொன்னாரு? என்னப்பா சொன்னாரு? அது வந்து நீங்களே சொல்லுங்க. வாயை மூடுறா. சொல்லி தரேன் உனக்கு. சரி, நீங்களே சொல்லுங்க. ஒரு வாரமா ஏன் குளிக்கலன்னு என்கிட்ட கேக்குறான் சார். சரி, எதுக்கு குளிக்கல? எது குளிக்கலன்னு கேட்டா நாங்க எதுக்கு சார் குளிக்கணும்? நாங்க எல்லாம் ராயல் ஃபேமிலி சார். ராயல் ஃபேமிலிஸ்ல குளிக்க மாட்டாங்களா? பண்ண மாட்டோம் சார். ராயல் ஃபேமிலிஸ்ல ஆம்பளைங்க நாங்களே குளிக்க மாட்டோம். லேடிஸ் குளிக்க வச்சா தான் குளிப்போம். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஏன் உங்க ஊர்ல ஆம்பளைங்க நீங்களே குளிச்சுக்கலாம் சார்? இவன் என்னடா பண்றது? என்ன சார் அப்ரிஷியேட் பண்றீங்களா சார்? ஆனா ஃபேஸ் ஏதோ இரிட்டேட்டிங்கா இருக்கிற மாதிரி இருக்கே சார். இல்ல இல்ல இல்ல. அப்புறம் அந்த அக்கா குளிப்பாட்டினா ஓகேவா? வா ராஜா, நான் குளிப்பாட்டுறேன். என்னையா சார், சிபிஐல இருந்து ஆபீசர் வந்து நோண்டிட்டு இருக்கேன் சார். சார், அபிமன்யு பேசிக்கா கொஞ்சம் அப்நார்மல் சார். நேத்தி கூட பாபுன்ற கைதியை அடிச்சிட்டான் சார். ஏன்டா இப்படி செஞ்சேன்னு சாதாரணமா தான் சார் கேட்டேன். என் மேலே கை வச்சிட்டா சார். வேற வழி இல்லாம நாங்க தனி செல்லுல அவனை கட்டி வச்சிருந்தோம். அன்னைக்கு ராத்திரி சுமார் 8:30 மணி இருக்கும். கைதிங்க இருக்கிற சி பிளாக்ல இருந்து திடீர்னு அலறல் சத்தம் கேட்டுச்சு. ஓடி போய் பார்த்தப்ப அங்க நம்ம ஹெட் கான்ஸ்டபிள போட்டு தள்ளிட்டு எல்லா கைதிகளும் செல்லுல இருந்து தப்பிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு சமையல் அறையை கொளுத்திட்டாங்க. எங்க பார்த்தாலும் ஒரே கலவரம் சார். அப்புறம் கமிஷனருக்கு போன் போட்டு சொன்னேன். அவர் தான் சார் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தாரு. அப்பவும் கண்ட்ரோல் பண்ண முடியல சார். பாவம், அபிமன்யுவை கட்டி போட்டு வச்சிருந்தனால அவர்னால தப்பிக்க முடியாம போச்சு. இப்ப நான் சொன்னதெல்லாம் அப்படியே ஸ்டேட்மெண்டா எழுதி கமிஷனர் ஆபீஸுக்கு கூட அனுப்பிட்டேன் சார். இது அதோட காப்பி. என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. படிச்சிருந்தா தாண்டா புரியும் லூசு. எத்தனை மணிக்கு? சரியா இன்னைக்கு ராத்திரி 8:30 மணிக்கு. மணிக்கு கலவரம் ஆரம்பிச்சாச்சு. கைதிங்க சில பேரை போட்டு தள்ளியாச்சு. ஸ்டோர் ரூமை கொளுத்தியாச்சு. போலீஸ்காரங்க 4-5 பேரை சுட்டாச்சு. எல்லாமே அப்படி அப்படியே நடக்குது. உன் எபிசோட் மட்டும் தான் பாக்கி. டாடி நில்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இவர் எங்களை பணத்துக்காகலாம் கடத்தல. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக தான் எங்களை கிட்னாப் பண்ணாரு. இன்னைக்கு நாங்க உயிரோட இருக்கோம்னா அதுக்கு காரணமே இவர்தான். எங்க அப்பா இந்தியாவிலேயே பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நடத்துறாருன்னு ஒவ்வொரு நாளும் உங்களை நினைச்சு எவ்வளவோ பெருமைப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ நான் வெக்கப்படுறேன். நீங்க எங்களை பல லட்சம் செலவு பண்ணி லண்டன் யூனிவர்சிட்டியில படிக்க வச்சீங்கன்னு நான் ரொம்ப கர்வப்பட்டிருக்கேன்ப்பா. ஆனா இந்தியால பல பேரண்ட்ஸ் பட்னி கிடந்து வயிற்றுல கட்ட ஃபீஸ் பணத்துல தான் நான் வெளிநாட்டுல படிச்சேன்னு நினைக்கும் போது என் மேல எனக்கே வெறுப்படுதுப்பா. உங்க பசங்க மட்டும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில நல்லா படிச்சு டிகிரி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அந்த அளவுக்கு இல்லனாலும் அட்லீஸ்ட் 10th வரைக்குமாவது படிக்க வைக்கணுங்கிற ஆசை இவங்களுக்கு இருக்காதா? இந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்னு பிரிக்க படிப்பொன்னு ரயில்வே கம்பார்ட்மெண்ட் இல்லப்பா. நாம கும்பிடுற கடவுள் கிருஷ்ணனும் குசேலனும் ஒரே குருகுலத்துல படிச்சாங்கன்னு சொல்லி கொடுத்தீங்க. நீங்க மட்டும் பணக்கார பசங்களுக்கு கான்வென்ட், ஏழை பசங்களுக்கு கார்பரேஷன். ஏன்பா படிக்கிற பசங்களுக்கு நடுவில் கோடு போடுறீங்க? எத்தனையோ பட்டாசு ஃபேக்டரியில நடக்கிற விபத்துல பல குழந்தைங்க அநியாயமா இறந்துட்டு இருக்காங்கப்பா. இதுக்கெல்லாம் மறைமுகமான காரணம் நீங்க. தரமான இலவச கல்வி கிடைச்சிருந்தா அவங்களாம் கூலி வேலைக்கு போவாங்களாப்பா? எல்லாருக்கும் ஈக்குவல் எஜுகேஷன் கிடைக்கணும்னு ஆசை தானே பட்டாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? கந்து வட்டிக்கு கடனை வாங்கி நம்ம ஸ்கூல்ல எத்தனை பேர் குழந்தைங்களுக்கு அட்மிஷன் வாங்கியிருப்பாங்கன்னு தெரியுமா? இப்படி நீங்க சம்பாதிச்ச சொத்து கோடி கோடியா இருந்தாலும் எங்களுக்கு வேண்டாம். நல்ல படிப்பு கொடுத்துருக்கீங்க, அது போதும். கவர்மெண்ட்டுங்கிற சாமி வரம் கொடுக்குமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா பூசாரி நீங்க அந்த சாமியை பார்க்க விடாமையே கதை சாத்திடுறீங்களே. நீங்களாம் ஒத்துழைச்சா தான்ப்பா கவர்மெண்ட் இந்த நல்ல விஷயத்தை கொண்டு வர முடியும். கடைசியா ஒன்னையும் சொல்லிக்க விரும்புறேன். பெத்தவங்க செய்யறது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு தான் வந்து சேருமா. தெரிஞ்சோ தெரியாமலோ காசு சேர்த்து வைக்க தான் நினச்சிக்கிட்டு நிறைய பாவத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க. இந்த சாபம்லாம் எங்களை தான் வந்து சேரும். இது எங்களுக்கு வேணுமா வேணாமா?
நீங்க தான் முடிவு பண்ணணும். அபிமன்யு, நீ ஜெயிச்சிட்டப்பா. மெச்சூரிட்டிங்கிறது வயசுல இல்ல, அறிவுல தாங்கிறத நீ ப்ரூவ் பண்ணிட்ட. அபிமன்யு, எங்க பிளட்ட வச்சே எங்களுக்கு நீ பாட கத்து கொடுத்துட்ட. நீ நினைக்கிற மாற்றம் இந்த நாட்டுல வரத்துக்கு நாங்க என்ன வேணாலும் செய்யறோம். We are with you. அது மட்டும் இல்ல, இது எப்படி நடைமுறைப்படுத்தணும், டெல்லியில் நீங்க யாரை பார்க்கணும், அவங்கள்ட்ட எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்கணும், இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஆல் இந்தியா லெவல்ல இருக்கிற எங்க அசோசியேஷன் மெம்பர்ஸ் கன்வின்ஸ் பண்ண வேண்டியது மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் நான் தரேன். அங்கிள், இதுக்கு பணம் மட்டும் பத்தாது. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட்டும் வேணும். அதுக்கு நம்ம ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணி சாரோட கான்செப்ட் அதில் லான்ச் பண்ணா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்ப்பாங்க, கோடிக்கணக்கான ஹிட்ஸ் வரும். இது மட்டும் பிரசிடென்ட் லெவல்ல ரீச் ஆச்சு, நிச்சயமா சக்சஸ் ஆகும். இந்த வெப்சைட்க்கு பேரு ஃபியூச்சர் இந்தியா. தனியார் பள்ளிகளை அரசுடைமையாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லியில் இன்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை செயலாளரை சந்தித்து மாணவர்கள் மனு அளித்தனர். மிஸ்டர் அபிமன்யு இன்ட்ரோடியூஸ் பண்ண இந்த எஜுகேஷனல் கான்செப்டை ஃபியூச்சர் இந்தியான்ற தலைப்பில் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு இந்தியா முழுவதும் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் இருக்கிறதையும் நாங்கள் எடுத்து சொன்னோம். மத்திய அமைச்சரோட செக்ரட்டரி இதை நடைமுறைக்கு கொண்டு வர எல்லா விதத்திலையும் ஹெல்ப் பண்ணுறேன்னு எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது பாசிட்டிவாக நிறைவேறும். ஜெய்ஹிந்த். எதுக்கு நம்ம போராடுறோம், சப்போர்ட் பண்றோம். ஆனா தனியாளா இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கா ஒருத்தர் உயிரை கொடுத்து போராடி இருக்காரு. வாங்கடா போலாம். என்னைய கும்பல போறாங்க? கட்சி தலைவர் யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? இவங்க எல்லாம் அபிமன்யுவை பார்க்க போய்கிட்டு இருக்காங்கய்யா. என்னங்கய்யா, அந்த ஆள் சொன்னதெல்லாம் நடந்து முடிஞ்ச மாதிரியா போயிட்டு இருக்கீங்க? ஏய், நடக்கும்னு நம்புனா தாயா நடக்கும். 7 நாள்ல சாக போற பட்டாம்பூச்சி கூட தேன் கிடைக்குங்கிற நம்பிக்கையில தாயா சிறகடிச்சு பறந்துகிட்டு இருக்கு. காந்தி சுதந்திரம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் தண்டி யாத்திரை போனாரு. அதே நம்பிக்கையில தான் நெல்சன் மண்டேலா ஜெயில கிடந்து கஷ்டப்பட்டாரு. இவங்க எல்லாம் பீருக்கும் பிரியாணிக்கும் சேர்ந்த கும்பல் இல்லையா. எதிர்காலத்துல நம்ம நாட்டுக்கே நல்ல கல்வி கிடைக்குங்கிற நம்பிக்கையில சேர்ந்த கும்பல். நம்புங்கய்யா, நடக்கும். கடவுள் நம்மளை கைவிடல.
கண்டிப்பா ஐஏஎஸ் ஆயிடுவேன்.